தற்சார்பான ஒரு மின் கட்டமைப்பை யார் யார் எந்தெந்த வீட்டில் எவ்வளவு மின் அலகு யூனிட்ஸ் பயன்படுத்துகிறாங்களோ அதை இந்த சோலார் பொறியாளர்கள் அவங்க அளவீடு செய்து இந்த அளவுக்கு நீங்கள் பண்ணணும் அப்படின்னு கட்டமைக்கின்றாங்க. அது ரூஃப் டாப் சோலார் அப்படின்னா அந்த பேனல் கட்டமைக்கின்றாங்க. அதாவது மேற்கூரையில் பேனல் கட்டமைக்கின்றாங்க, அதற்குள்ள ஸ்ட்ரக்சர்ஸ் கட்டமைக்கிறாங்க. அதுல இருந்து அந்த மின்னோட்டத்தை எலக்ட்ரான் புரோட்டான் இந்த மின்னோட்டத்தை தூண்டி அது நேரடியாக மின்சாரமாக மாறி மாற்று மின்சாரமா வீட்டு பயன்பாட்டுக்கு வருது. இது ஒரு சிஸ்டம். இதுல ஆஃப் கிரிட் ஆன் கிரிட் அப்படின்ட்டு 2 முறைகள் இருக்கு. அது சேமிக்கப்பட்ட மின்சாரத்தை மின்கலன்ல நம்ம பேட்டரியில சேகரித்து வீட்டுக்கு பயன்படுத்துவது. ஆன் கிரிட் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு தேவையான மின்சாரத்தை நாமளே உற்பத்தி பண்ணி அதை மின்சார வாரியத்துக்கு கொடுத்து எவ்வளவு பயன்படுத்துறோமோ அந்த அலகுகள் அது கழிக்கப்படும் என்பது ஒரு முறையாக இருக்கின்றது. அதே போல பேனல்லையும் அந்த கட்டுமானங்கள்ல நிறைய வகைகள் இருக்கு. இது அனைவருக்கும் தெரிஞ்சதுதான். ஆனா காணொலியை பார்க்கக்கூடிய நேயர்கள் பல விஷயங்களை கேட்கிறாங்க. அப்ப அதுல ஒரே ஒரு முக்கியமான விஷயம் பவர் அரஸ்டிங் அப்படிங்கிற இந்த மின் தடுப்பான். அதற்கப்புறம் எர்த்திங், பூமியோட பிணைப்பு ஏற்படுத்தக்கூடியது. அப்ப இது ஏன் இது முக்கியமானது அப்படிங்கிறத நீங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். பல தொழில்நுட்ப கலைஞர்கள் இதை போயிட்டு வந்தோம்னா நாங்க எங்க குழுவுல இருக்கும் பொழுதே கேட்பேன், நண்பர்கள்ட்ட கேட்டேன். அவரு சொல்றாரு உடனே, சார் இதெல்லாம் பண்ணுனா நல்லா இருக்கும் அப்படின்றாங்க.